அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விருட்சம் யோகாவில் உணவு முறைகளை பற்றி சொல்லணும்னு ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்த விஷயம், நிறைய பேரும் எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற விஷயம். உணவே மருந்து, உணவே மருந்து அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம். அந்த உணவை எப்படி மருந்தாக மாற்றிக்கணும்னு தான் தெரியல. என்ன உணவு சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றது, என்னதான் ஆரோக்கியமாக எடுத்துக்கிறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நிறைய சேனல்ஸில் சொல்லிகிட்டே இருக்காங்க. எது சரி எது தவறு அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன் தெரியுங்களா? தெரியல. எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம், எதையுமே செயல்முறைக்கு நம்ம கொண்டு வர்றதில்ல. அப்போது எல்லா விஷயத்தையும் காதில் வாங்கிட்டு அவங்க சொல்கிறது, இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமான்னு மட்டுமே பேசிக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக நம்மளால் எந்த ஒரு நல்ல ஒரு விஷயங்களை கடைபிடிக்கவே முடியாதுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கேள்விப்படுறீங்க, ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பற்றி, இயற்கை வாழ்வியலை பற்றி கேள்விப்படுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை போய் தேடுங்க, அந்த விஷயத்தில் கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணி பாருங்க, உங்கள் பலனை உணருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கான தெளிவு தானாக பிறக்கும். யாருக்கிட்டையும் நம்ம போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய விஷயங்களை நீங்கள் சேகரிச்சுக்கிறீங்க, ஆனால் அதை சேகரிக்கிறதோட நம்ம விட்டுடுறோம். ஒரு உணவை பற்றி சொன்னால், ஒரு மருந்தை பற்றி சொல்கிறோம், ஒரு என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அதை கேட்டுட்டு விட்டுடுறது விஷயமே கிடையாது. அது எங்கே கிடைக்கும், அது உண்மையிலே இயற்கையானது தானா, அது எப்படி விளையுது, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்து நம்மளுக்கு ஏற்படுற அனுபவங்களை நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ அதுதான் மிக முக்கியமானது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது, நம்ம பாரம்பரிய அரிசிகள், பாரம்பரிய உணவு முறைகள், இது எல்லாத்த பற்றியுமே நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த வகையில் முதல்ல இந்த உணவே மருந்தில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசிகள் பற்றி நான் சொல்ல ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற அரிசியே இல்லை. எந்த பொருளுமே எந்த பொருள்னு நினச்சி நம்ம சாப்பிட்றோமோ அது அந்த பொருளே இல்லை. அந்த பொறுமையாக அந்த ஒரு பால் அப்படின்னு நினச்சி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது பாலே இல்லை. சர்க்கரைன்னு நினச்சி சாப்பிட்றோம், அது அந்த சர்க்கரையில் என்னென்ன இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் நிறைய கலப்படங்கள் வந்தாச்சு. அப்போது இந்த பாரம்பரிய அரிசிகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எங்கே போய் வாங்குறது, எல்லா குழப்பமும் நமக்கு இருக்குது. இது எல்லாத்துக்குமான விடையாக என்னோட வீடியோஸை உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதில் முதல் வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். முதல்ல நம்ம பாரம்பரிய அரிசிகள் என்னென்னலாம் இருக்குங்கிறத நிறைய இருக்குங்க. அதில் ஒரு 4-5 தெரிஞ்சால் கூட போதும் நமக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுங்கிறத பார்க்கலாம். பாரம்பரிய அரிசிகளான கருப்புக்கவுனி அரிசி, பூங்கார் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, மல்லி சம்பா, இன்னும் நிறைய அரிசிகள் இருக்குது. இப்போ இந்த 4 அரிசி பற்றி நான் சொல்லியிருக்கேனால இந்த 4 அரிசி தான் இருக்குன்னு கிடையாது. இதெல்லாம் அரிசிகளோட நிறைய வகைகள் இருக்குது. இப்போது இதில் மிக மிக முக்கியமாக இன்றைக்கி நான் பேசக்கூடிய அரிசி, பாரம்பரிய என்ன அரிசி பார்த்தீங்கன்னா கருப்புக்கவுனி அரிசி. இந்த கருப்புக்கவுனி அரிசி ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக நம்ம சொல்கிறோம், முதல்ல ஏன் நம்ம இந்த அரிசியை சொல்கிறோம் அப்படின்னா, இதுதாங்க கிங், அரிசிலேயே கிங். அப்படின்னா கிங் ஆஃப் த ரைஸ் அப்படின்னு சொன்னால் பாரம்பரிய அரிசியில் கருப்புக்கவுனி அரிசி. என்ன அப்படி இதில் ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த கருப்புக்கவுனி அரிசிலாம் இப்போ கிடைக்கிறதே இல்லைங்க. ஏன் அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அரசர்களுக்கு மட்டுமே சாப்பிடணும், அரச பரம்பரைகள் மட்டுமே சாப்பிடணும், அவங்களுக்கு மட்டுமே கிடைக்கணும்னு சொல்லி ஆக்சுவலாக ஒரு போதைப் பொருளை தான் தடை பண்ணுவாங்க. இந்த அரிசியை மக்களுக்கு கிடைக்கவே இல்லாமல் தடை செய்யப்பட்டிருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்மாழ்வார் போன்ற ஒரு சில அப்படிப்பட்ட ஒரு அற்புத மனிதர்களால் இது மீண்டும் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. ஸோ இது எங்கே கிடைக்குன்றது முதல் கேள்வி. அதை உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற இயற்கை அங்காடிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே போங்க, தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி இருக்கவே யூடியூப்பில் போடுங்க, எங்கே கிடைக்கும்னு பாருங்கள், நிச்சயமாக கிடைக்கும். இயற்கை அங்காடிகள்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி செக்கெண்ணெய் பற்றி தேடணும், கிடச்சிது. அதை போல் நீங்கள் தேடினா அது கண்டிப்பாக கிடைக்கும். கருப்புக்கவுனி அரிசி அது சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் அதை பற்றி எங்கே கிடைக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த கருப்புக்கவுனி அரிசி எதுக்காக, என்னென்ன யூசஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கருப்புக்கவுனி அரிசி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிக மிக இன்னைக்கு எல்லாரும் போராட்டமாக இருக்கக்கூடிய கேன்சரை குணப்படுத்த, அந்த கேன்சர் செல்களை தடுக்கும், புற்றுநோய் செல்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கருப்புக்கவுனி அரிசிக்கு உண்டு. அதாவது யாரெல்லாம் புற்றுநோய் செல்களை அவஸ்தைப்படுறாங்களோ, குழந்தைகள் முதற்கொண்டு இன்னைக்கு எல்லாருக்குமே இது ஒரு சாதாரண விஷயமா போச்சு.
கேன்சர்னு. எந்த விதமான கேன்சராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த கருப்பு கவுனி அரிசியை யூஸ் பண்ணி 3 மாதங்களில் அவங்களோட மாற்றங்களை பார்க்கலாம். யாரெல்லாம் போராடிட்டு இருக்காங்களோ இந்த நோய்களில் நிச்சயமாக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். எப்படி கொடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். அதே போல் அதாவது இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். என்ன சின்ன சின்ன குழந்தைகள், பருவமே குழந்தைகளை சின்ன 12 வயசு 13 வயசு அந்த வயசில் ஆரம்பிச்சிருதுங்க இந்த பிசிஓடி பிரச்சனை. நீர்க்கட்டி. இந்த நீர்க்கட்டிகளை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல், கர்ப்பப்பையை அப்படி ஒரு ஆரோக்கியமாக இயங்க வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு உண்டு. மாதவிடாய் கோளாறுகளை அத்தனையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு உண்டு. அதே போல் மிக முக்கியமாக இந்த ஸ்கின் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு, அதாவது ஸ்கின் இஷ்யூஸ்னால் ஸ்கின்னில் வர இந்த கொப்பளங்கள், ரேஷஸ், அதுக்கப்புறம் இந்த சொரியாசிஸ் போன்ற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் தோல் சுருங்குதல், நீர் சத்து குறைஞ்சாதான் தோல் சுருங்கும். லங்ஸ் ப்ராப்பராக இயங்கலை அப்படின்னா நம்ம அக்குபஞ்சரில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், லங்ஸுக்கும் தோலுக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ அந்த லங்ஸ் ப்ராப்பராக இயங்கலைன்னா தோள்களில் தான் உங்களுக்கு நோய்களை காட்டும். அந்த லங்ஸை ப்ராப்பராக இயக்கக்கூடியது தோள்களில் ஆன்டி ஏஜென்ட் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை உற்பத்தி செய்து உங்களுக்கு தோள்களை சுருங்காமல் பாதுகாக்கக்கூடியது இந்த கருப்பு கவுனி அரிசியில் உள்ள சத்து. அது இப்போ எல்லாருமே ஸ்கின் க்ரீம் அப்ளை பண்ணுறோம், என்னென்ன பண்ண முடியுமோ அவுட் சைடில் தான் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளுக்கு எடுத்தால் தான் எல்லா ஆர்கன்லேயும் அந்த சத்து போய் சேர்ந்தாதான் நம்ம உடம்பு தங்கம் போல மாறும். அப்போது நம்ம இந்த அரிசியை யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கின் எப்படி இருக்கு. அந்த ஏஜே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஆசை இருந்தது அப்படின்னா, தோள்கள் எப்பொழுதுமே சுருங்காமல் இருக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இந்த அரிசியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பண்ணாதான் தெரியும், கேட்டுட்டு போய் அப்படியே விட்டுட்டோம்னா தெரியாது. யூஸ் பண்ணுங்கள். 3 மாதத்திற்கு தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட மாற்றம் உங்களுக்கு தெரியும். அதே போல் உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்தீங்க அப்படின்னா மன அழுத்தம் நீக்கக்கூடியதில் முதன்மையானது கருப்பு கவுனி அரிசி. டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், சுகர் பேஷண்ட்டுன்னு இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம எதை சாப்பிட்டாலும் சுகர் கண்ட்ரோல் இல்லை, எதை சாப்பிட்டாலும் எனக்கு பிபியும் கண்ட்ரோல் இல்லை, சுகரும் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேர்களும் கருப்பு கவுனி அரிசியை யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த மாற்றம் உங்களுக்கு தெரியும். எப்படி இயற்கை முறையில் நம்ம நோய்களை குணப்படுத்திக்கணுன்றதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இதோட யூசஸ் எல்லாம் இவ்வளோ இருக்குது. இது கம்மி தான் நான் சொன்னது. நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சொல்ல முடியாத நோய்கள் உங்கள் உடம்புல என்னென்ன இருக்குது. ஏன்னா மனது சரி பண்ணக்கூடிய, மனதில் தான் நோய் முதல்ல நமக்கு இல்லையா. ஸோ அந்த மன அழுத்தத்தை சரி பண்ணிட்டாலே எல்லா நோய்களுமே சரியாக ஆரம்பிச்சிடும். லங்ஸ் அவ்வளோ நல்லா வேலை செய்ய வைக்கக்கூடியது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கருப்பு கவுனி அரிசின்னு போய் கேளுங்க. ஸோ வாங்கிட்டு வாங்க. இதை எப்படி பண்ணலாம்? ஏன்னா இந்த அரிசி பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசிகள் அவ்வளோ சீக்கிரமாக வேகாதுன்றது ஒரு மிகப்பெரிய குறையாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த அரிசியை எப்படி யூஸ் பண்ண அந்த வேகாதுன்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இதை அரைச்சி நம்ம பொடியாக்கி யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம், கஞ்சி வச்சு. அது எப்படி பண்ணலாங்கிறத நான் நிச்சயமாக அடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பதிவு இந்த அரிசியை பற்றின ஒரு மேலோட்டமான பார்வை, இது எங்கே கிடைக்கும்ன்றதுக்காக முன்னாடியே நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த பதிவில் இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முதல்ல போய் இந்த இயற்கை அங்காடியில் பாருங்கள், அப்படியே ஒரு அரிசியை கண்களால் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. நான் அதோட ஃபோட்டோஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் போய் பாருங்கள், எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பதிவில் இது எப்படி பண்ணலாம், எவ்வளோ ஈஸியாக அதை சமைச்சு சாப்பிட்லாம். முக்கியமானது இதில் ஈஸியாக டைஜஷன் ஆகுங்க. இன்னைக்கு இருக்கிற டயபெட்டிஸ்க்கு காரணமே ஜீரண குறைபாடு தான். ஜீரண சக்தி சரியாக ஆகாதது தான் இன்னைக்கு இருக்கிற டயபெட்டிஸ் எல்லாருக்கும் காரணம். எல்லா வியாதிக்குமே காரணம், கான்ஸ்டிபேஷன்லேருந்து எல்லாமே. ஸோ முறையற்ற ஜீரணம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த ஜீரண சக்தியை உங்களுக்கு ஆற்றலை தரக்கூடியது இந்த கருப்பு கவுனி அரிசி. ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஈஸி டைஜஷனாக ஆகி உங்களோட ஃபேட்ஸை இது ஈஸியாக ரிலீவ் பண்ணி வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே இந்த கருப்பு கவுனி உதவுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக இது எப்படி ஈஸியாக சாப்பிட்லான்றதை பார்ப்போம். வேறு என்ன விஷயம் தேவைப்படுதோ கமெண்ட்ஸில் கீழே கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.